ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுக்கவும். எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா காய்ந்த உடனே பட்டை, சிறிது சோம்பு சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்கு காய்ந்தவுடன் ஆனியன், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, முட்டை கிரேவிக்கு சேர்த்துக்கான இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆனியனை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் மேலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஆயில் ஆட் பண்ணி நல்லா காஞ்ச உடனே பட்டை, சோம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா காய விடணும். ஆனியன், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எப்போவுமே எக் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா பொன்னிறமாக வேகணும். அப்போ தான் சுவை சூப்பராக இருக்கும். ஆனியன் நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். எக் கிரேவிக்கு தக்காளி நிறைய சேர்த்துனா குழம்பு நம்மளுக்கு கூட நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் தக்காளியை நல்லா சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் தக்காளி நல்லா மசியும். அடுத்தது பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மசாலாவுமே ஆட் பண்ணல. வெறும் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் வச்சு தான் இந்த எக் கிரேவியை செஞ்சுருக்கேன்.